எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஜூன் 9th அண்ட் 10th 2025 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் சம்மரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸ் பே பண்ற டிவிடெண்டோட அமௌண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ஃபினான்ஷியல் இயர்ல 4.52 ட்ரில்லியனா இருந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 5 ட்ரில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கம்பெனிஸ் வந்து நிறைய டிவிடெண்ட் பே பண்ணிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதோட ஒன் ஆஃப் தி பெனிஃபிட் வந்து இந்த டிவிடெண்ட் தான். நம்ம ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ்ல அவங்க ப்ராஃபிட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நமக்கு டிவிடெண்டா பே பண்ணுவாங்க. ஸோ அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால வந்து இன்னும் க்ரோ ஆக முடியும். டாப் 10 டிவிடெண்ட் பேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ். அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் 45,000 கோடி டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஐடிசி, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இருக்கு, மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்கு. இதில் இப்போதைக்கு பர்சனல் ஃப்ரண்ட் நான் கன்சிடர் பண்றது வந்து ஐடிசி. அது டிவிடெண்ட் பேமெண்ட்டுக்காகவும் சரி, அதோட வேல்யூக்காகவும் சரி, அது மட்டும் தான் நான் இப்போ என்னோட கன்சிடர் ரேஞ்சில் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ரேட்ஸ் கட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து டெபாசிட் ரேட்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து கட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனால கடன் கொடுக்குற ரேட்டையும் வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பாதிக்கிறதுனால டெபாசிட்டுக்கு அவங்க கொடுக்குற ரேட்டையும் வந்து அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த பேங்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, யூசிஓ பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க எல்லாருமே கடன் கொடுக்குற ரேட்டை வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்களோட எம்சிஎல்ஆரை 10 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து அவங்களோட எஃப்டி ரேட்டை வந்து 10லேருந்து 35 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேர் வந்து 2027க்குள்ள 40% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ல வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ஃபால் ஆயிருந்தது. போன மார்க்கெட் ஃபினான்ஷியல் இயர்ல 39.2% இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 25ல 37.1% இருந்தது. ஸோ அந்த செக்மெண்ட்ல நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்லையும் ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து 30க்குள்ள 35,000 கோடி கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி அவங்களோட ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டை ரெண்டா பிரிக்க போறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் தனி செக்மெண்ட்டாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனி செக்மெண்ட்டாகவும். ஸோ ரெண்டு செக்மெண்ட்டையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2025 ஃபினான்ஷியல் இயர்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் சேர்ந்து 1000 டன்னுக்கு மேல கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டான ஹெட்ஜா வந்து பெரும்பாலான கண்ட்ரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. போலண்ட், டர்க்கி, சைனா, இந்தியா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 4 வருஷமா தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி 1000 டன்னுக்கு மேல பர்ச்சேஸ் பண்றது. ஹெச்டிஎஃப்சி ஒரு ஒன் ஆஃப் தி பிரைவேட் பேங்க்லேயே ஒரு பெரிய பேங்க் இந்தியாவில். ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஇஓ மேல லீலாவதி ட்ரஸ்ட் வந்து அலிகேஷன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து இதை மறுத்திருக்காங்க. அவங்க லீலாவதி ட்ரஸ்ட் மேல நாங்க வந்து கேஸ் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பிளே அவுட் ஆகும் அப்படிங்கிறது அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும். அப்புறம் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ். ஸோ அந்த இஷ்யூ வந்து இன்னும் சார்ட் அவுட் ஆகலை. சைனா வந்து சப்ளை இன்னும் ரிவைவ் பண்ணலை. ஸோ இந்தியா வந்து யூஎஸ், ரஷ்யா, இந்தோனேஷியா, வியட்நாம், ஜப்பான் இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்தியாலையும் இந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்க மிட்வெஸ்ட் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே ரேர் எர்த் மேக்னெட்ஸ் பண்ண போறாங்க. அது வந்து டிசம்பருக்குள்ள 500 டன் பர் ஆனம் ஃபெசிலிட்டி வந்து அவங்க ஹைதராபாத்ல பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எலி லில்லியோட பிளாக் பஸ்டர் வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் ட்ரக்கான மூஞ்சோரோ வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருந்தது மார்ச்ல. ஸோ ஏப்ரல்ல அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் மேல வந்து அது வந்து 60% சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஏப்ரல் வித்ததோட அவங்க 60% எக்ஸ்ட்ராவா வந்து மேல சேல் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு கடந்த ஒரு 4-5 வாரமா நல்லாவே ரேலி ஆயிருக்கு மார்க்கெட்ல. பட் ஆனால் 2026 ஃபினான்ஷியல் இயர்ல கவர்மெண்ட் வந்து ரயில்வேல கேபெக்ஸ் வந்து பெருசா இன்க்ரீஸ் பண்ணல. அதே மாதிரி மிட் டேர்ம்லயும் அதோட க்ரோத்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ வந்து கொட்டாக் என்ன சொல்றாங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸா ரயில்வே ஸ்டாக்ஸ்ல எதுவும் மாறல, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. பட் ஆனால் ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ரீஜனுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ரீசெண்டாக பார்க்குற பிளாக் டீல்ஸ், சுவிட்சர்லாந்து வந்து 19.81 கோடி ஷேர்ஸை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. விப்ரோலையும் பிளாக் டீல் நடந்திருக்கு, பட் ஆனால் அது ப்ரமோட்டர் டு ப்ரமோட்டர் நடந்திருக்கு. ஒரு ப்ரமோட்டர் வந்து இன்னொரு ப்ரமோட்டருக்கு 1.93% ஸ்டேக் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சேல் வந்து நம்ம நோட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ப்ரமோட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டேஞ்சர் சைன். ஸோ அது வந்து சுவிட்சர்லாந்து வந்து இந்த தடவை பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் இஷ்யூ ரெண்டுக்குமே வந்து ஜூன் 16 வந்து ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுங்கிறது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அது 2 ஷேராக ஸ்பிளிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஷேர் வச்சிங்கன்னா அது 4 ஷேராக மாறும். ஸோ எண்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் டேட் உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அது 2 ஸ்டாக்காக ஸ்பிளிட் ஆகி 4 ஷேராக போனஸ் ஆகி 8 ஷேராக உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கும். அதே மாதிரி 2024 டாடா ஸ்டீல் வேர்ல்ட்லேயே 10th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்டீல். அதே மாதிரி JSW, செயில், இது எல்லாமே டாப் 20க்குள்ளே இருக்கு. ஸ்டார்லிங்க் அவங்க வந்து அவங்களோட வைஃபை அந்த செக்மெண்ட்டை வந்து லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3000லேருந்து 4200 ரூபா ரேஞ்சில் பிளான்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த கிட்ட வந்து செட்டப் பண்ணுறதுக்கு 33,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ட்வேர் வந்து இந்தியாவில் பண்ண போகிறது வந்து பாரதி ஏர்டெல், ஜியோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஹார்ட்வேர் செட்டப் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னன்னா, யூஎஸும் சைனாவும் திரும்ப ட்ரேட் டாக்ஸ் வந்து லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா பாக்குது. அதனால தான் மண்டே வந்து மார்க்கெட் நல்லா ரேலி ஆச்சு. ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணது, அது இல்லாமல் யூஎஸ்க்கும் சைனாக்கும் அந்த டாக்ஸ் வந்து ரிவைவ் ஆகிருக்கிறதுலாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா மண்டே வந்து மார்க்கெட் ரேலி ஆச்சு. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 53 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து எங்கேயுமே போல ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆயிருக்கு 25,104. ஸோ 25,000 ஸ்டெடியாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் மூமெண்டம் கன்டினியூ ஆகுதாங்கிறது அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும். யூஎஸ் சைனா 2 பேரும் அவங்களோட ட்ரேட் டாக்ஸ்ல என்ன அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்கமிங் வீக்ஸ்ல. கோல்டு ரேட்டு, கோல்டு வந்து 10 ரூபா குறைஞ்சிருக்கு. 22 கேரட் வந்து 8,945 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.